இயேசுவே நாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஜீசஸ், thank you glory, hallelujah. தூய ஆவி அன்பின் ஆவி துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏகுதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே ஐயா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. தூய ஆவி அன்பின் ஆவி துணையாளர் தேற்றும் மறுபடி சொல்லுங்க. தூய ஆவியே, தூய அன்பின் ஆவியே, அன்பின் துணையாளரே தேற்றும் தெய்வமே தேற்றும் ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீர் உள்ளம் வேங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே ஐயா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. ஹalleluya. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயம் நான் சொல்றேன், நிறைவான ஆவியானவருடைய பிரசன்னம் ஆமை நம்மை ஆளுகை செய்ய இந்த சூரணம் பகுதி ஆளுகை செய்ய நிச்சயம் ஆமை இந்த பகுதியோட அட்மாஸ்பியர் சூழ்நிலையவே கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுவீங்களா? ஹalleluya. இங்கிருந்து ஏறெடுக்கப்படுகிற இந்த துதி, இந்த ஜெபம் நிச்சயம் ஆமென் இந்த நம்மை மட்டுமல்ல ஆமென் நம்மை சார்ந்திருக்கிற இந்த பகுதி எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். சேர்ந்து கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சேர்ந்து பாடுவோம். நான் பாடும்போது என் உதடும் நீர் மீட்டு கொண்ட என்னுடைய ஆத்மாவும் கம்பீரித்து மகிழுன்னு சொல்லி சங்கீதக்காரர் எழுதுகிறார். ஸோ நிச்சயம் நம்ம பாட பாட நம்முடைய ஆத்மாவில் நம்முடைய மனதில் ஆமென் தேவன் ஒரு விடுதலையை தரப்போகிறார், ஒரு விசாலத்தை தரப்போகிறார். நாம் இதுவரைக்கும் பிசாசு நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிற தந்திரமான செயல்பாடுகளிலிருந்து ஆவியானவர் இன்றைக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சிரிச்ச முகத்தோட ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு முறை நல்ல கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நல்ல கை தட்டி நல்ல சிரிச்ச முகத்தோட ஹalleluya 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 சொல்லுங்க. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. கைத்தட்டி நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு எம்பி
அடையத்தக்க கண்மலை நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். அவர் மீட்டெடுத்த முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, முதிர் வயது ஆனாலும் அவர் தள்ளிவிடாதவரே, பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, அவன் நாள்தோறும் உம்மை துதிப்பே. Thank you, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே. Thank you, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. என் வாழ்வு உம் துதியா, என் வாழ்வு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு 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 துதிப்பே. சொல்லுங்க, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கை. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நிச்சயமா நம்ம ஆத்துமாவை ஆமென் படுகுழியிலிருந்து பாதாளத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்துக்கிறார் தானே உண்மை.
இதனால தான் தாவீது இப்படி எழுதுறாரு. என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லுங்களேன். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஏதோ மந்திரம் மாதிரி ஜெபத்தோட கடைசியில் சொல்லி சொல்லி நம்ம பழகிட்டோம். இது தாவீது தன் வாழ்க்கையில் அனுபவித்து சொன்ன தேவனுடைய ஒரு மேன்மை. ஆமேன்னு சொல்லுங்களேன். நிச்சயம் நாம் மனுஷங்க தான், நாம் நன்றி உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அளவிற்கு தான். ஆனால் அதனால் தாவீது தன் வாழ்க்கையில் என்ன பேசுகிறார்? தன் ஆத்துமாவை பார்த்து பேசுகிறார். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சொல்லுங்களேன் கைகு. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னதான் நமக்கு அப்படி உபகாரங்கள் செய்திருக்கிறார்னா தொடர்ச்சி எழுதுறாரு. என் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிச்சார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? அக்கிரமங்களை மன்னிச்சாரா? ஆமே. நோய்களை எல்லாம் குணமாக்கினாரா? ஆமேன்னு சொல்லுவீங்களா? உங்கள் பிராணனை, உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய உசிரை எல்லாம் அழிவுக்கு விலக்கி மீட்டாரா? கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களுக்கு முடிசூட்டினாரா? ஆமேன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் ஏதோ ஒரு மாம்சீகமாக நடக்கிற நன்மை அப்படின்றது மட்டும் இல்லை. இதுதான் என் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பினுடைய மேன்மை. ஆமேன்னு சொல்லுங்களேன். நிச்சயம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு சொன்னால், ஆமேன், தேவனுடைய அந்த அன்பை நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஆமேன் அன்போட அளவை எப்படி நமக்கு பிரதிபலிக்கிறார் பாருங்களேன். ஹல்லேலூயா. நிச்சயம் நான் சொல்கிறேன், இயேசு நம் வாழ்க்கையினுடைய அக்கிரமங்களை மன்னிக்க. ஏன்னா ஏசாயா அப்படி தான் தீர்க்க தரிசனத்தில் எழுதுறாரு, நாம் எல்லாருடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார். கொஞ்சம் கார்ட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார். நம்ம எல்லாருடைய நோய்கள் எல்லாவற்றுக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நிச்சயம் நான் சொல்கிறேன், நாம் பாடிக்கொண்டிருக்கிற ஆராதிக்கிற இந்த இயேசு, ஆமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களிலிருந்தும், எல்லா அக்கிரமங்களிலிருந்தும், எல்லா நிந்தைகளிலிருந்தும், எல்லா பலவீனங்களிலிருந்தும் நம்மளை நீக்கி, நம்மளை தூய்மையாக்கி, நம்மளை சூழ்நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் என்ன நம்ம செய்கிறோன்னா, கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது வரைக்கும் சூழ்நிலைகள் நம்மளை தொடர்ந்து துரத்திக்கிட்டே தான் இருக்கும். போராட்டம் வருமா? வரும். பிரச்சனை வருமா? வரும். எதிர்ப்பு வருமா? வரும். பலவீனம் வருமா? நோய் வருமா? எல்லாம் வந்தாலும் ஒன்று உண்மை, உலகத்தை ஜெயித்தவராலே நான் ஜெயம் பெற்றுடுவேன். ஆமேன்னு சத்தமாக சொல்லுங்களேன். ஏன்னா பைபிளே நமக்கு எப்படி திரும்ப கற்றுக் கொடுக்கறது? இந்த உலகத்தில் உபத்திரவம், சத்தமாக சொல்லுங்களேன், உலகத்தில் இல்லைன்னு எழுதியிருக்கா? பைபிளில் உலகத்தில் உபத்திரவம் இல்லைன்னு எழுதியிருக்கா? இல்லைன்னு ஏதாவது சொல்லித்தருதா பைபிள்? ஆமேன்னு சொல்லுவீங்களா? பைபிளையே வாழ்ந்த ஆமேன் பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவம் வராமல் இருந்ததா? பேசுங்களேன். பைபிளில் வாழ்ந்த ஆமேன், நம்ம பைபிள் வாசிக்கிறோம்ல, எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து பைபிள் எழுதியிருக்குல்ல, அவங்களுக்குலாம் உபத்திரவம் வராமல் இருந்துச்சா? ஏதாவது ஒரு மனுஷனுக்கு உபத்திரவம் வராமல் இருந்துச்சு பைபிள் எழுதியிருக்கா? இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷனுக்கு உபத்திரம் உண்டு. ஆமேன். புதிய உடன்படிக்கையின் மேன்மையை குறித்து நமக்கு ஆமேன் எழுதி கொடுத்த, கற்றுக் கொடுத்த பவுலுக்கு அநேக உபத்திரவங்கள் வந்தது. ஆனால் அவருக்கு ஒரு தெரியும், ஆமேன், அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுவீங்களா? உலகத்தில், நல்லா சொல்லுங்கள், உலகத்தில் உபத்திரவம் இல்லைன்னா இல்லை, உபத்திரவம் உண்டு தான். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்லட்டுமா? ஆமேன். கர்த்தருக்குள் திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்த ரட்சக, சொல்லுங்க, உலகத்தை ஜெயித்த ரட்சக எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். இந்த உலகத்தை ஜெயித்த இயேசுவினாலே நாம் வாழ்ந்து விடுவோம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா பவுல் சொல்றாரு? விசுவாசத்தினால் ஆமென் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி. எந்த விசுவாசம் அப்படின்னா, சிலுவையின் மேல் இருக்கிற விசுவாசம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு விசுவாசம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாருல. ஏன், எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்?
கிறிஸ்துவுக்குள்னா, கிறிஸ்துவுக்குள் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதை நான் விசுவாசிக்கிறதுனால நான் சந்தோஷமா வாழ முடியும். அதை நான் விசுவாசிக்கிறதுனால நான் சுகமாய் வாழ முடியும். ஆமென் வருமா? அதை நான் விசுவாசிக்கிறதுனால நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால ஆத்மாவை பார்த்து பேசுங்க. ஆத்மாவே நீ நன்றி சொல்லு. அவர் செஞ்ச நன்மையில மறந்துடாத. அவர் செஞ்ச நன்மையை நம்ம பேசிக்கிட்டே இருக்க நிச்சயம் நான் சொல்றேன், விசுவாசத்தோட அளவு நம்ம வாழ்க்கையில குறையவே குறையாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஏசப்பா நம்ம வாழ்க்கையில செய்த நன்மையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சு யோசிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு நாளும் நம்ம கடக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் நம்மளால் ஜெயிக்க அவர் நம்மளை பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென். நான் எல்லாரையும் ஆமென்னு சொல்லலை, விசுவாசிக்கிறவங்களை மட்டும் ஆமென்னு சொல்றேன். ஹல்லேலூயா. வார்த்தையை ஆமென்னு நீங்க சொல்லி எந்த அளவுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ, அந்த வார்த்தையின்படியே அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும். இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பாட்டுல, இந்த சங்கீதம் 71வது சங்கீதத்தில் ஆமென், ஒவ்வொரு ஸ்டேஜ், ஆமென், இளம் வயது, ஆமென், சிறு குழந்தையிலிருந்து முதிர் வயது வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒன்று உண்மை, நாம் கடந்து வருகிற பருவங்கள் வேறையா இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுகிற தேவன் ஒருவரே. ஆமென் சொல்லுவீங்களா? அதனால தான் சொல்ல, நாள்தோறும் உம்மை துதிப்பேன். அதில் அந்த சங்கீதத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறத நான் வாசிக்கிறேன். உங்கள் பைபிள் வச்சுருக்கிறவங்க 71வது சங்கீதத்தை எடுப்பீங்களா? அதில் 71வது சங்கீதத்தில் 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என்னோட சேர்ந்து அந்த வசனத்தில் பாருங்களேன். ஆமென். நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தி, இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். சரியா? அடுத்து சொல்றாரு, இப்போதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அப்படி? ஆமேன்னு சொல்லுவீங்களா? அதில் தெளிவாக எழுதிருக்கு பார்த்தீங்களா? ஆமேன். இந்த சந்ததிக்கும் இனிமேல வரப்போகிற சந்ததி, ஆமேன், இந்த சந்ததிக்கும் அவருடைய நாமத்தை குறித்து அறிவிக்க, ஆமேன், நான் முதிர் வயது நரை மயிறு உள்ளவனாக வரைக்கும் அவர் நீங்கள் என்னை கைவிடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்கிறார். நிச்சயம் ஆமேன். நான் ஆண்டவரை குறித்து பேச 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 ஆமேன், அது என்னோடு அல்ல, என்னுடைய சந்ததியை ஆமேன் அந்த நாமம் அது பாதுகாக்கும். அது தலைமுறைக்கும் அந்த நாமம் ஒவ்வொரு சந்ததியை அது தொடரும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமேன்னு சத்தமாக சொல்லுவீங்களா? கொஞ்ச நேரம் எழுமி நிற்கலாமா? கொஞ்ச நேரம் எழுமி நிற்கலாமா? அப்படியே ஆண்டவர் ஆராதிப்போமா? தேங்க்யூ ஜீ. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. சொல்லுங்க இந்த வார்த்தையை. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய். வாய் திறந்து தேங்க் பண்ணுங்களே. அப்பா, நான் அமர்வதும் ஆமென் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. சொல்லுங்க, சுற்றி சுற்றி இதுதான் உங்களோட விசுவாசம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ,
என்னாலையும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திரு. இந்த நிச்சயத்தோட சத்தமா நான் அமர்வதும் ஆமே நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். சொல்லுங்க. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே எல்லாமே ஆமென். எண்ணங்கள் ஏக்கங்கள் சொல்லுங்க. எல்லாமே எல்லாமே நடந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அவர் நம்மை காண்கிற தெய்வம், தினம் தினம் என்னை காக்கிறவர், தினம் காப்பவரே. சொல்லுங்க. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. எப்படி அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமா உருவாக்கினீ. அதிசயமா பிரமிக்கத்தக்க வியக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசையா. ஆமென். ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஆமென். நன்றி ராஜா. இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நான் அழ மாட்டேன். இப்படி சொல்லுங்க. நான் அழ மாட்டேன், அதிசயம் அதிசயம் செய்திடுவார். நான் அழ மாட்டேன், நான் அழ மாட்டேன், ஆமென். நான் அழ மாட்டேன். Thank you அப்பா. அதிசயம் செய்திடுவே, என்னை காண்கிறே, என் கண்ணீர் துடைக்கிறே. ஐயா என்னை காண்கிறே, என் கண்ணீர் துடைக்கிறே. அழமாட்டே, நான் அழமா
அதிசயம் செய்கிறவர், அழமாட்டேன். அவர் அதிசயமான தெய்வம், அவர் அதிசயமான தெய்வம், ஆச்சரியமானவர். இயேசுவின் நாமத்தினாலே நான் அழமாட்டேன். எல்லா கண்ணீரும் மாறட்டப்பா, எல்லா புலம்பல்களும் ஆனந்தமாய் மாறட்டும். ஆமென். எல்லா துக்கத்தின் வஸ்திரங்களும் களைக்கப்படுவதாக, சந்தோஷம் நிறைவாயிருக்கட்டும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ 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 அப்பா. ஆமென். ஏசையா 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 ஏசையா. ஆமென். ஏசையா ஏசையா ஏசையா. ஓ ஏசையா 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 ஏசையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் வாய் திறந்து நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்கிறே, என் கண்ணீர் துடைக்கிறே. என்னை காண்கிறே, கண்ணீர் துடைக்கிறே. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்திற்குள்ள எல்லாரும் கண்களை மூடி ஏசையா, உடைய மகிமையின் பிரசன்னம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி நேரம் அப்படி ஆண்டவர் வர்ஷிப் பண்ணாமா. ஏசையா உங்களை விட்டு கொடுங்க, உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவர் ஆளுகை செய்ய, என்னுடைய மனது, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தை ஆளுகை செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொன்னேன். உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் ஆண்டவரே. முடிந்த அவங்க கைகளை எல்லாரும் உயர்த்தி தேங்க்யூ ஜீ. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. சத்தமா ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை 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 ஆராதனை. ஏசையா
எல்லாரும் கண்களை மூடி கை உயர்த்தி முழு உள்ளத்தோ ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இசையா ஆராதனை ஆராதனை பஷிதனரா ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு தேங்க்யூ அப்பா, உடைய பிரசன்னத்திற்காக. ஆவியானவரே, ஒவ்வொருவருடைய ஆத்துமாவை கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக. உலர்ந்து கிடக்கிற எல்லா சூழ்நிலைகளும் எல்லா வெறுமை நிலைகளும் மாறச் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துங்கப்பா. உடைய சமூகம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி இயேசுப்பா